Hi friends, welcome to the channel. இன்னைக்கு நாம இந்த basket எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த basket வந்து ஷார்ட் வீடியோல போட்டிருந்தேன். எல்லாரும் ஃபுல் டியூட்டோரியல் போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இமிடியேட்டா போடுங்கன்னு. சோனால ஒரு சீக்கிரமா இந்த basket finish பண்ணிட்டு நாங்க இந்த ஃபுல் டியூட்டோரியல் இந்த சேனல்ல போடுறோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபினிஷிங்கில் அந்த ஹேண்டில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த பூ வந்து நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ அந்த ஃப்ளாரும் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க இந்த பேஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான பேஸ்கெட், இந்த வி ஷேப் பேஸ்கெட் போடுறதுக்கு நம்ம வந்து எப்படின்னு பார்ப்போம். நான் பேஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் நான் பேஸ் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இது நார்மல் நாட் அப்படின்றதுனால நான் வந்து உங்களுக்கு நாட் வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன். நார்மல் நாட்டு தெரியாதவங்க இந்த இதை பார்த்து கற்றுக்கங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டு வயர் நான் வச்சுருக்கேன். நார்மல் நாட் போடுறதுக்கு நம்மளுக்கு 2 வயர் தேவை. நான் பர்பிள்லேயும் பிங்க்லேயும் வந்து நான் 2 வயர் வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 வயரில் நம்ம வந்து நாட் போட போகிறோம். 2 வயருமே நம்ம வந்து சமமாக மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், 2 வயருமே நான் வந்து இந்த மாதிரி போவாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இப்படி உள்ளே விடணும். இப்படி உள்ளே விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த பின்னாடி இருக்கிற வயரை வந்து இந்த பின்னாடி இருக்கிற வயரை வந்து இது மேலே இப்படி நீங்கள் வைக்கணும். இது இப்படி பிடிக்கலன்னா உங்களுக்கு அது லூஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிங்க்கு வயரோடைய பின்னாடி இதுவை வந்து இந்த பர்பிள் போக்குள்ளே விடணும். விட்டு இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பிங்க் வயரை வந்து இப்படி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு வந்துடும். எல்லா 4 வயரும் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து நார்மல் நாட்டு. இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த பேஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த பேஸ் நான் எப்படி போட்டேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு எத்தனை கட்டு வயருன்னு நான் சொல்லிடுறேன். பிங்க்கில் வந்து 26 கட்டு வயர். இப்போ வயரம் ஃபஸ்ட்டு 13 கட்டு வயரு, அப்புறம் நடுவில் நான் 6 பர்பிள், அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 13 பிங்க்கு கட்டு வயர் நான் வச்சுருக்கேன். ஸோ பிங்க்கில் மட்டுமே 26 கட்டு வயர் இருக்கும். நான் இப்போ கட்டு வயர் உங்களுக்கு எண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கட்டு வயரை நான் பிங்க்கில் வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பிங்க்கில் வந்து 26 கட்டு வயர் வந்து பிங்க்கில் மட்டும் 26 கட்டு வயர், பர்பிளில் வந்து 6 கட்டு வயர், 6 கட்டு வயர் வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் கட்டு வயர் பார்த்திங்கன்னா 32 கட்டு வயர் நான் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போது இது பேஸ் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் வந்து பாருங்கள், இங்கே வந்து இத்தனை வரிசை நான் வந்து 8 வரிசைக்கு பேஸ் போட்டிருக்கேன். 6 வரிசைக்கு நான் வந்து பர்பிள் கொடுத்துருக்கேன். 6 வரிசைக்கு பர்பிள் கொடுத்துட்டு கடைசி இந்த பக்கம் ஒரு வரிசை பிங்க்கு, இந்த பக்கம் ஒரு வரிசை பிங்க்குன்னு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்கெட்டை எப்படி அந்த விவி ஷேப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த கார்னர்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கட்டு வயரை நம்ம வந்து விட்டுருங்க. இதை வந்து விட்டுட்டு 2வது கட்டு வயர்லேருந்து நம்ம ஒரு 6 வயர் எண்ணுவோம். 1 2 3 4 5 6.
இந்த 6 வயரை வந்து நம்ம தனியாக எடுத்துப்போம். அதாவது 1 2 3 4 5 6 இந்த 6 வயர், இந்த 6 வயரை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வி ஷேப்பு போட போகிறோம். இப்போ அந்த ஸ்பைரல் ஹேண்டில் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் என்ன இந்த ஃபஸ்ட்டு கட்டு வயரை நம்ம இதில் விட்டுருவோம். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு வயர்னா அது 2வது வயர்லேருந்து நம்ம அந்த டிசைன் வந்து போடுவோம். இப்போது இதில் இந்த 6ல் நடுவில் இருக்கிறது எது? இந்த 3. இந்த 3ஆவதும் இது 3ஆவதும் 4ஆவதும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். 3ஆவதும் 4ஆவதும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், நான் வந்து நார்மல் நாட்டு தான் போடுறேன். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வயரை வச்சு இது அடுத்து உள்ள 2 வயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம இதை போடணும். இப்போ அதே மாதிரி இந்த வயரை வச்சு அடுத்த உள்ள வயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நான் வந்து பேஸ் சொல்லும் போது கட்டு வயரோட அளவு சொல்ல மறந்துட்டேன். அளவு பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வயரும் 8 அடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 8 அடியில் எனக்கு இது எவ்வளோ பெருசாக வரணும், ஓரளவுக்கு ஹைட் வரும், ரொம்ப ஹைட்டாலாம் வராது. நான் கிராஸை போடுறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு ஹைட் வரும், கரெக்டான ஹைட் நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து நம்ம இந்த 2 நாட்டுக்கு நம்ம வந்து இந்த 2 வயரை சேர்த்து நம்ம இந்த 2 நாட்டு போட்டாச்சு. இப்போது இந்த வயரை வச்சு இந்த பக்கத்து 2 வயரையும் நம்ம சேர்த்து போடணும். இது கொஞ்சம் இதுவாக இருக்கனால அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கமும் நம்ம நாட்டு போட்டுக்கலாம். நான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன், ஏன்னா அந்த பேஸ்கெட்டில் நிறைய பேர் வந்து பேஸு ஜாயின் பண்ணது காமிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்குமே நான் வந்து இந்த கார்னருக்காக நான் ட்ரை பண்ணதுனால இது போட்டிருக்கேன். பேஸ் நான் வந்து காமிச்சேன். இந்த மாதிரி நான் ஏற்கனவே வந்து டபிள்யூ ஷேப்பு கூடைக்கு வந்து பேஸ்லேருந்து காமிச்சிருக்கோம். ஸோ இப்படி தான் ஜாயின் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி கலர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட் இப்படி தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. நார்மல் நாட்டு பேஸு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வி ஷேப்பு கொண்டு வரதுக்கு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த வி ஷேப்பு கிடச்சிருச்சு. இப்போது இந்த டைமண்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். வயர் திரும்பிக்கிட்டு இருக்குன்னா வயரை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் போடுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யலாம். பாருங்கள், இந்த டைமண்ட் ஷேப்பை வந்து நான் முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டைமண்டை வந்து முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இப்போது இந்த 6 வயரை வச்சு நம்ம இந்த வி ஷேப்பு கொண்டு வந்தோம். இப்போது அடுத்த வி ஷேப்பு எப்படின்னா அடுத்த 6 வயர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பிங்க்கில் உங்களுக்கு 6 வயர் நிற்கும். அந்த 6 வயரை பிங்கை வந்து இன்னொரு வி ஷேப்பாக நம்ம கொண்டு வந்துடணும். 3ஆவதும் 4ஆவதையும் நம்ம வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இப்போது இதை வந்து இந்த பக்கமும்
நிறைய மாடல்ஸ் இருக்குது இந்த பாஸ்கெட்டில். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய மாடல்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டே இருக்குது நியூ மாடல்ஸ் பாஸ்கெட்டுன்னு. இப்போ போட்ட பாஸ்கெட்ஸ்லாம் அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது, டைம் கிடைக்காதனால நான் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நியூ மாடல்ஸ் பாஸ்கெட் எல்லாமே இருக்கும். நான் டைம் கிடைக்கும் போது எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல்ஸ் வந்து நீங்கள் போட்ட மாடல்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சேனலில் போடணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிடலாம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 8072282900. இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு உங்களோட பாஸ்கெட் மாடல்ஸ்லாம் நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா எங்கள் சேனலில் நாங்கள் போட்டு விடுவோம். இங்கே பாருங்கள், இப்போது அடுத்த வி ஷேப்பு நம்ம போட்டாச்சு. அடுத்த வி ஷேப்பு நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ இந்த டைமண்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு வியும் நம்ம போட நம்மளுடைய பேஸ் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை ஆகிடும். இது சைடில் இப்போ இந்த கூடைக்கு கார்னருக்காக கொஞ்சம் வேலைப்பாடு இருக்குது. நீங்கள் கார்னர் வேலைப்பாடு இல்லாமல் சிம்பிளாக எழுப்பணுன்னா அந்த ஸ்பைரல் பாஸ்கெட் லிங்க்கும் நான் தரேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுப்பிக்கலாம். அதோடைய அடுத்த மாடிஃபிகேஷன் தான் இந்த பாஸ்கெட்டு. ஸோ கார்னரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை பண்ணியிருக்கோம் இந்த பாஸ்கெட்டுக்கு. ஸோ அது வந்து நான் இந்த வி ஷேப்பை போட்டுட்டு கார்னரில் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வி ஷேப்பெல்லாம் முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 2 வி ஷேப்பு நம்ம முடிச்சாச்சு. இது ஒரு வி ஷேப்பு, இது ஒரு வி ஷேப்பு, 2 வி ஷேப்பு நம்ம முடிச்சாச்சு. இப்போது இங்கே வந்து இப்போ இந்த பர்பிள் வந்து 6 வயர் தான் நம்ம வச்சுருக்கோம், அதை வந்து கொண்டு வருவோம். அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் 2 வரும், 2 பிங்க்கு, ஃபஸ்ட்டு 6 அப்புறம் அடுத்தது 6. இந்த கார்னர் ஃபஸ்ட்டு ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு வயரை வந்து விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துடுவோம். ஸோ 2 பக்கமும் நான் இந்த மாதிரி வி ஷேப்பாக போட்டுட்டு கார்னரில் வந்து எப்படி என்ன ஆல்ட்ரு பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த சைட்லலாம் முடிச்சாச்சு. இங்கே 2 சைட்லையுமே நான் வந்து இந்த மாதிரி விவியாக போட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், 2 சைட்லையுமே நான் வந்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி விவியாக நம்ம வந்து போட்டாச்சு. இப்போது இந்த சைடில் நம்ம இந்த 6 பர்பிள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 6 பர்பிளையும் நம்ம இந்த மாதிரி வியாக கொண்டு வரணும். நான் வந்து ரன்னிங் வேர் கட் வேர் சேர்க்கும் போது ரன்னிங் அடையாளத்துக்காக நான் வந்து நாட்டு போட்டிருக்கேன். அந்த நாட்டை எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து போட ஆரம்பிங்க. இப்போ இந்த 6 வயரையும் நம்ம வந்து வி ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைடில் உங்களுக்கு அந்த பேஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். பாருங்க, சைட்லேயே நான் வந்து இந்த பர்பிள் வயரை வந்து நான் வந்து வி ஷேப்புக்கு கொண்டு வரேன். 6 வயருன்னு இல்லை, நீங்கள் வந்து 4 வயர் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி போடலாம். 6னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அதனால தான் 6. நீங்கள் பிஸ்கெட் நடுவில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 4 வயரை வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது வந்து மேலே வந்து உங்களுக்கு கரெக்டாக அது பிஸ்கெட் நாட் போடுற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூட வச்சு கூட நீங்கள் வந்து இந்த பாஸ்கெட்டை போடலாம். ஆக்சுவலி அது வந்து அடுத்தது போடலான் இருக்கேன். ஸோ அதனால் அடுத்தது அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறைய நியூ மாடல்ஸ் ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ ஒன்றா நாங்கள் போட்டுக்கிட்டு வரோம். எல்லா நியூ மாடல்ஸ் பாஸ்கெட்டுமே வந்து நியூ மாடல்ஸ் பாஸ்கெட்டுன்னு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 6 பர்பிளையும் நான் வந்து இப்படி கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த டைமண்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம்.
மாதிரி பட் நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது பார்க்க நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் வந்து இப்போ நான் 8 அடி வச்சுன்னா ஓரளவுக்கு எனக்கு ஹைட் கிடைக்கும். நீங்கள் வந்து 10 அடி பிஸ்கெட் நாட் போடணுன்னா 10 இல்லை 11 அடின்னு எடுக்கணும். ஸோ எப்படியும் இதுவே வந்து எனக்கு ஒரு பிங்க் ரோல் வந்து ஃபுல்லாக நான் வெறும் இந்த கட்டு வயர் மட்டுமே எடுக்கிறேன். பிங்க் ரோல் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் இது 2 ரோல் கரெக்டாக வந்துடும். எக்ஸ்ட்ராவே ஆகும். நீங்கள் ஹேண்டில் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னா 2.5 ரோலுக்கு இந்த பேஸ்கெட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் வைக்கும் போது 2.5 ரோல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சைடில் வந்து நம்ம போட்டாச்சு, சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கார்னருக்கு நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு கார்னர் வந்து நான் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கார்னர்லேயும் இந்த மாதிரி கொண்டு வரதுக்காக நான் வந்து இந்த கார்னர் ஆக்சுவலி ட்ரை பண்ணேன், கரெக்டாக எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி கார்னர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்பில் இந்த ஒரு நாட் இந்த பக்கத்தையும் ஒரு வயரும் இந்த பிங்க் வயரும் நம்ம வந்து விட்டுருக்கோம். கரெக்டாக இந்த நாட்டு வந்து நம்ம விட்டுருக்கோம். இப்போ இந்த நாட்டில் நம்ம 2 நாட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ திருப்பி நீங்கள் 8 அடியில் 4 வயர் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 அடியில் 8 அடியில் 4 வயர் நம்ம வந்து தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு நாட்டாக போடணும். இப்போ நம்மளுக்கு 2 நாட்டு தேவை. ஸோ நான் வந்து 4 வயர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 2 வயரை வந்து ஒரு நாட்டாக நான் வந்து போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து நாட்டு போடணும். நாட்டு போட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் இப்படி இழுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்க, இந்த கார்னரில் நாம் வந்து எப்படி இந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு 8 அடி வயரில் நான் வந்து 4 வயர் தனியாக கட் பண்ணி 2 நாட்டாக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த ஒரு நாட்டை நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இது நீங்கள் இப்படி பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே கூட ஃபுல்லாக கிராஸில் எழுப்பலாம், அதுவுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி போட்டால் கூடையும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம குமிழுக்கு வைக்கிற மாதிரி நாம் வந்து இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இதை வந்து இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிட்ட நெருக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம குமிழுக்கு வைக்கிற மாதிரி நம்ம வச்சாச்சு. இப்போ குமிழுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா இதை 2த்தையும் நம்ம வந்து நாட் போடுவோம். ஆனால் இதை வந்து நாட் போடாமல் அடுத்த இன்னொரு நாட்டை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இன்னொரு 2 வயர் இதே 8 அடியில் எடுத்து நான் வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த நாட்டை திருப்பி இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ இது எப்படி அட்டாச் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சைடில் வந்து ஒரு வி ஷேப், அந்த கார்னரில் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு வி ஷேப்பு கிடைக்கும். இது 6 வயர் நம்ம போட்டிருக்கறனால நம்ம 2 நாட்டு சேர்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் 4 வயர் வச்சு நீங்கள் வி ஷேப் போட்டிருந்தீங்கன்னா ஒரே ஒரு நாட்டு வச்சா போதும்.
இந்த மாதிரி நம்ம இப்போது 2 நாட்டை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல க்ராஸில் நிற்கிது. இந்த க்ராஸில் நிற்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், க்ராஸில் 2 வயர் நிற்கிது. அதையும் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பு தனியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த 2 வயரை வந்து நம்ம இந்த சைடில் வந்து நம்மளுக்கு 2 வயர் இருக்கும். இந்த 2 வயரையும் நம்ம இந்த வி ஷேப்போட கனெக்ட் பண்ணணும். இது வயர் கொஞ்சம் அதிகமாக இருக்கறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த அடி வயர் பாருங்கள், இந்த வயரையும் இந்த அடி வயரையும் இந்த வி ஷேப்பில் இருக்கிற இந்த வயரையும் நம்ம வந்து நாட் போடணும். நல்லா எல்லா வயரையும் எடுத்து விட்டுட்டு அப்புறமா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம போடணும். இப்போது இதை வந்து அப்படியே அடுத்த வயரை வந்து கொண்டு வந்துடுங்க. அந்த 2 அடியில் இருக்கிற அந்த 2 வயரையும் நம்ம வந்து மேல் பக்கமாக கொண்டு வரணும்னா இந்த வி ஷேப்புக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த வி ஷேப்புக்கு இந்த வயர் வரைக்கும் நம்ம போடணும். அந்த 2 வயரையும் நான் வந்து இந்த இது வரைக்கும் கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இந்த 2 வயரையும் நம்ம இதுக்கு இப்படி கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இந்த அடியில் இருக்கிற இந்த 2 வயரையும் நம்ம இந்த வி ஷேப்புக்கு இது வரைக்கும் நம்ம இப்படி கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த பக்கம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த பக்கம் நம்மளுக்கு 2 வயர் அடியில் இருக்கும் பாருங்கள், அந்த 2 வயரையும் நம்ம இந்த பக்கத்து வி ஷேப்பு கூட நம்ம மேலே இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அடியில் அந்த பெண்டு கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த அடியில் இருக்கிற இந்த வயரையும் அடியில் இருக்கிற அந்த வயரையும் நம்ம வந்து சேர்த்து நாட் போடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ உங்களுக்கு அது கரெக்டாக நிற்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போடணும். இப்போது இதையுமே நம்ம இந்த வயர் வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரணும். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க, ஃபுல்லாக க்ராஸில் தான் நம்ம அப்படியே போடணும். இது மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வேலை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம க்ராஸில் தான் பாஸ்கெட்டை எழுப்பி கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த 2வது வயரையும் நம்ம வந்து இது மேலே இப்படி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த வரைக்கும் கொண்டு வந்தாச்சு.
ஸோ 2 சைடில் உள்ள வியும் நம்ம வந்து இந்த கார்னருக்கு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு வந்து எப்படி நம்ம பெண்டு கொடுக்க போகிறோன்னா, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல குமிழுக்கு போடுற மாதிரி நம்ம போட போகிறோம். அதாவது இந்த 2த்தையும் நம்ம வந்து இப்போ பாருங்கள், இங்கே வந்து இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், இந்த பக்கமும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த இந்த ஃபஸ்ட்டு 2 வயரை மட்டும் நம்ம வந்து குமிழுக்கு நம்ம எப்படி நாட் போடுவோம், சைடில் இருக்கிற 2 வயர் எடுத்து நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து நாட் போடணும். சைடில் இருக்கிற 2 வயரை வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி நாட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு கார்னர் டர்னிங் மாதிரி வந்துடும். ஸோ இப்போது இந்த 2 இதுலேயும் நம்ம வந்து நாட் போட்டுட்டோம். இப்போது இங்கே மேலே இது 2த்தையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக இப்போ இந்த 2 வயருமே வந்து இந்த மிச்சம் இருக்கிற இந்த 4 வயர்லையும் நம்ம வந்து கொண்டு போகணும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக க்ராஸில் நிற்கும். அந்த க்ராஸில் நிற்கிற வயரெல்லாம் நம்ம அப்படியே போட்டுட்டு வர வேண்டியது தான். ஸோ இது ஆக்சுவலி நான் வந்து நிறைய விதமாக ட்ரை பண்ணி இப்போ தான் இந்த மாடல் எனக்கு வந்து ஒரு இது கிடச்சிது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து சும்மாவே நம்ம வந்து குமிழ், அதாவது ஒரு இது வச்சுட்டு நம்ம குமிழ் மாதிரி கூட நம்ம வந்து வைக்கலாம், இல்லை 2 குமிழ் வந்து வைக்கலாம். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா 2 குமிழ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு குமிழுக்கு நம்ம சைடில் கொண்டு வர மாட்டோம், மேலே உள்ளது மட்டும்தான் கார்னர் திருப்பி நம்ம கொண்டு வரோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ராஸில் நிற்கிற வயர் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த வயரை நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த வயரை நான் இந்த க்ராஸில் கொண்டு வந்துடுறேன். இது ஆக்சுவலி நிறைய விதமாக ட்ரை பண்ணி இப்போ தான் இது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி வித்தியாசமாக போடுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே போட்ட பேஸ்கெட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புனீங்கன்னா நாங்கள் எங்கள் சேனலில் போட்டு மற்றவங்களுக்கும் காமிப்போம். வயர் வேணும்னாலும் சொல்லுங்கள், இப்போ நாங்கள் வயரும் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வயர் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுவோம். இங்கே பாருங்கள், இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம வந்து போடணும். இந்த பக்கம் இப்போ இந்த 2 வயர், இந்த 4 வயர் விட்டுருங்க, இந்த 2 வயர் தான் வருது. இந்த 2 வயரை இந்த பக்கம் இருக்கிற 4 வயருக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு வாட்டமாக இருக்கிற பக்கம் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க, அதுக்கப்புறமா அடுத்த சைட் போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த பக்கம் போட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அப்பா என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈஸியான இதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கத்தையும் வந்து போடுங்க. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாமினன்ஸாக வர்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்டாச்சு. ஒரு வயர் கொண்டு வந்தாச்சு. இப்போ அதான் ஃபுல்லாக அப்படியே நம்ம க்ராஸில் கொண்டு வரணும். நான் அந்த 2 வயர் மட்டும் நான் வந்து க்ராஸில் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் பேஸ்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ராஸில் தான் ஃபுல்லாகவே நம்ம க்ராஸ் கட் மெத்தட் அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பேஸ்கெட் ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், பேஸ்கெட் போடுறது 2 மெத்தட் இருக்குது.
ரன்னிங் வயர் மெத்தட், கிராஸ் கட் மெத்தட். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து கிராஸ் கட் மெத்தட் பேஸ்கெட். ஸோ அதுவும் பிகினர்ஸ்க்காகவே ப்ளேலிஸ்ட்டு நான் தனியாக வச்சுருக்கேன். நார்மல் நாட் மெத்தடு, நார்மல் ரன்னிங் வயர் மெத்தடு, கிராஸ் கட் மெத்தடுன்னு. ஸோ அதுலேயும் நீங்கள் போய் பாருங்கள். பாருங்கள், நம்ம இப்போ இந்த பெண்டு வந்து கார்னர்லேயும் இந்த பெண்டு வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. நான் இப்போ உங்களுக்கு பேஸ்கெட் எப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கார்னரில் இது வந்து கார்னராக வரும். இந்த பக்கமும் நம்ம பெண்டு கொடுத்துருக்கோம், இந்த சைட்லேயும் நம்மளுக்கு பெண்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி வைக்கும் போது இந்த கார்னரில் ஒரு பெண்டு வந்துட்டு, இங்கே ஒரு பெண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெண்டு வருது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பெண்டாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து 2 நாட்டுனாலும் 1 நாட்டுனாலும் வச்சு நீங்கள் போடலாம். 1 நாட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக வரும். 2 நாட்டு வச்சு போட்டதுனால கொஞ்சம் பெருசாக தெரியும், பார்க்கவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா கார்னர்லேயும் நான் வந்து இப்போது 3வது கார்னர் போட்டுட்டேன். இன்னும் ஒரு கார்னர் தான் நான் போடணும். ஸோ அந்த ஒரு கார்னரையும் போட்டுட்டு பாதி பேஸ்கெட் எழுப்பிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கூடையை வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் ஒரு பக்கம் ஹேண்டில் போட்டு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த ஹேண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் வந்து நான் வந்து 6 ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய கூடை அப்படின்றதுனால நான் வந்து 6 ஒயர் வச்சு கொஞ்சம் தடிசமாக போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோவில் ஒரு பக்கம், இந்த பக்கம் நான் ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணி போட்டிருந்தேன். இந்த தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து சரி எல்லோரும் வந்து ஃபுல் வீடியோ போடுங்க, இமீடியட்டாக போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து ஃபுல் டியூட்டோரியலுக்கு இந்த ஹேண்டிலை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஹேண்டிலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஹேண்டில் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இது வந்து 6 ஒயர் ஹேண்டில். இந்த மாதிரி ஹேண்டில் போடுறது போது தடிசாக ஹேண்டில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து குறைஞ்சது உங்களுக்கு 6 ஒயர் போட முடியலனாலும் அட்லீஸ்ட் 4 ஒயரை வந்து வச்சு நீங்கள் போடுங்க. அப்படி இருந்தால் தான் கூட வந்து பார்க்க நல்லா என்ன தடிசமாக ஹேண்டில் இருந்தால் தான் இந்த கூடை வந்து அது வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஹேண்டில் வந்து 6 ஒயர் வச்சு போட்டிருக்கேன். 8 அடி எடுத்து 6 ஒயர் வச்சு நான் வந்து இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தடிசாக இருக்குன்னு. இப்போது இந்த ஹேண்டில் வந்து எப்படி இந்த கூடையில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒயர் வந்து கூடையிலேருந்து நம்ம போட்ட ஒயர் வந்து சொருகாமல் வச்சுருக்கேன். இந்த ஒயரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹேண்டிலை கட்ட போகிறோம். ஏற்கனவே நான் வந்து அந்த மல்டிபிள் டபிள்யூ ஷேப் கூடையிலுமே இதே மாதிரி தான் காமிச்சிருப்பேன். ஆனால் அது வந்து ஹேண்டிலுக்கு மேலாட்ட அப்படி சுற்றி வர மாதிரி கொண்டு வந்திருப்பேன். ஆனால் இது வந்து ஹேண்டிலுக்கு அடியிலேயே நம்ம வந்து சொருகி போட போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போது இப்போ இந்த ஒயர், ஃபஸ்ட்டு இந்த ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயர் வந்து ஹேண்டில் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது இந்த மாதிரி இதுக்கு அடியில், அதாவது இது தெரியாத அளவுக்கு நம்ம வந்து அடியில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த கேப்பில் நம்ம வந்து இப்படி விட்டு இதை இப்படி எடுத்துடுறோம். சுற்றிக்கிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அதை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து உள்ளே சொருகி விட்டுருங்க. அதே தான் அடுத்ததும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை செட் பண்ணணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒயர் சொருகிற மாதிரி வருது. ஸோ அந்த இடத்துல நான் ஒயரை சொருகிறேன். இந்த ஒயர் சொருகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி நம்ம வந்து போட்டுடலாம்.
இங்கே பாருங்கள், இந்த ஒயர் வந்து சொருக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக வெளியில் வரும். அதை வந்து அப்படியே நம்ம உள்ளே எடுத்து அதை வந்து உள்ளுக்காக நம்ம சொருகி விட்டுடலாம். கூடைக்கு அதுக்கப்புறம் எப்படி நம்ம கூடைக்கு உள்ளே சொருகுவோமோ அந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்க வைக்க ஹேண்டில் வந்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டு வரணும். இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்தது எங்கே வருது அப்படின்னா உங்களுக்கு எப்படி அடி பக்கமாக வர மாதிரி பாருங்கள். அப்போ தான் இது வந்து நம்ம கட்டினதே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம அந்த அடி இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த அடியில் விட்டுருக்கேன். ஹேண்டில் இங்கே அடியில் நான் வந்து இப்படி விட்டுருக்கேன். இப்படி விட்டு இதை இப்படி டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இப்படி வைக்கும் போது இதெல்லாம் நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி நம்ம போட்டோம் கட்டி உள்ளே சொருகிட்டோன்னா நம்மளுக்கு அது தெரியாது பார்த்தீங்களா, அதுக்காக தான். ஸோ அப்படி தெரியாமல் இருக்கோன்னா ஹேண்டில் வந்து வச்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் எப்படி கட்டினோன்னே நம்ம வந்து வெளியில் தெரியாது, நம்ம கட்டினதை வெளியில் வந்து தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணால் ஸ்ட்ராங்காக நிற்குமா நிற்காதான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், எந்த இதுவும் ஆகாது. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் இது பண்ணாதீங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது சொருகிறது தான் கொஞ்சம் கஷ்டம், பட் மற்றபடி ஈஸியாக போட்டுடலாம். இது சொருகிறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஹேண்டில் வந்து நம்ம அழகாக செட் பண்ணிடலாம். இது வந்து அது அடியில் சொருகிறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், மற்றபடி போட்டுடலாம். இப்போ இந்த ஒயர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அது இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ண நம்ம இதை வந்து இப்படி செட் பண்ணிட்டு வருவோம். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டா நம்ம ஈஸியாக ஹேண்டில் செட் பண்ணிடலாம். அந்த மல்டிபிள் டபிள்யூ ஷேப் கொடியில் கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும், பட் இந்த மாதிரி அடி கொண்டு செட் பண்ணோன்னா நம்மளுக்கு அது வந்து தெரியாது. இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே இந்த பக்கம் ஒயர் எல்லாமே நான் சொருகிட்டேன். ஸோ இதை ஹேண்டில்குள்ளே சொருகிட்டேன், இன்னும் கூடைக்குள்ளே நான் வந்து சொருகலை. ஸோ இப்போது கூடைக்குள்ளே எப்பயும் போல் நம்ம ஒயரெல்லாம் வந்து கூடை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி சொருகுவோமோ அந்த மாதிரி நம்ம சொருகிடலாம். இங்கே பாருங்கள், எப்பயும் இது வந்து கிராஸ் நாட் இருக்கனால எப்பயும் போல் நம்ம இந்த ஒயரெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி விட்டுருங்க. இல்லை நல்லா இழுத்து சொருகுங்க, அப்போ தான் நல்லா டைட்டாக நிற்கும். ஒரு 4-5 நாட்டுக்கு சொருகி விடுங்க. இது கிராஸ்ன்றதுனால நம்மளுக்கு சொருகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்து இந்த பேஸ்கெட் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த ஹேண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஷார்ட் வீடியோவில் கேட்டிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நாங்களே வந்து இப்போ தான் இதை ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அது மேலாட்ட வந்துச்சு, சரி உள்பக்கமாக அந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டுக்கு நாங்கள் போட்டோம், மேலே பார்டர் மாதிரி வச்சோம். ஸோ அதே மாதிரி ஹேண்டிலுக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேஸ்கெட்டில் ட்ரை பண்ணது. அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒயரையும் நம்ம சொருகி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் போட்டு தருவோம். ஸோ ஆர்டர் கொடுக்க வேண்டிய நம்பர் 8072282900. இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் சொல்லலாம். எந்த கலர் பர்டிகுலராக நீங்கள் கலர் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த கலர் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற கலரும் நாங்கள் எடுக்கிற கலரும் டிஃப்ரென்ஸாக இருக்கும்.
ஸோ அதனால் அந்த உங்கள் கலரை வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அந்த கலர்லேயே நாங்கள் உங்களுக்கு பேஸ்கெட் போட்டு தருவோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி உள்ளே சொருகிடும். நம்ம எப்பயும் நம்ம கூட வயர் சொருகுவோம் பார்த்திங்களா, கூட ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம இதை சொருகி விட்டுடலாம். சொருகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேண்டிலுக்குள்ளே ஒரு இது விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொருகணுன்னா நம்ம இந்த ஹேண்டிலை செட் பண்ணிடலாம். ஒரு 3-4 நாட்டுக்காவது நீங்கள் வந்து போடுங்க. அப்போ தான் லைக் 3-4 நாட்டுக்காவது நீங்கள் சொருகி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். சொருகும் போது நல்லா இழுத்து சொருகுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஹேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த பக்கம் செட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இதுக்கு இப்போ நேராக இப்படி வச்சுட்டு நான் இந்த பக்கம் நான் அதை வந்து செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இந்த பக்கம் நான் வந்து இதை செட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஹேண்டிலுக்கு கொஞ்சம் தடிசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து தடிசாக போட்டால் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். அதே சமயத்தில் ஹேண்டில் பிடிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் வந்து இப்போது இந்த பக்கம் செட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ இந்த பக்கம் வந்து செட் பண்ணுறேன். இந்த பக்கமும் அடி கொண்டு தான் நான் வந்து எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அடி கொண்டு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் மற்றபடி ரொம்ப ஈஸி, செட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த ஹேண்டில் வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ளாரும் டெக்கரேட் பண்ணி காமிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பாருங்கள், இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஹேண்டில் போட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து வச்சுட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இந்த பேஸ்கெட் வந்து ஷார்ட் வீடியோவில் ஒரு பக்கம் போட்டிருந்தேன். இப்போ 2 பக்கமுமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஸ்கெட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பேஸ்கெட்டோட அகலம் பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், பேஸ்கெட் வந்து எவ்வளோ அகலமாக வந்திருக்குன்னு. நான் அந்த டிசைனுக்கு போட்டதில் வெட்டலை. ஸோ அது வெட்டினா இன்னும் நல்லா அகலமாக இருக்கும். ஸோ இன்னர் வியூவும் ரொம்ப அகலமாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேஸ்கெட் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேஸ்கெட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.